என்ன சார் நைனா நாகேந்திரன் வந்து பரபரப்பாக டெல்லிக்கு ஓடி இருக்காருமே, அங்கேருந்து கால் வந்து தான் உடனே கிளம்பி வாங்க, முக்கியமான விஷயம், முக்கிய முடிவு எடுக்க போகிறோம், உடனே இங்கே அட்டண்டன்ஸை போடுங்கன்னு சொல்லியிருக்காராமே. இது பயங்கரமான ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அடுத்தது தான் மறுபடியும் அண்ணாமலை தான் இங்கே தலைவராக நீடிப்பாரா அப்படிங்கிற பேச்செல்லாம். ஆமாம், நேற்று வேற பேரம் எல்லாம் நடந்திருக்கே எஸ்ஆர்எம் காலேஜில். அந்த வேலையை பார்த்தது பச்சை முத்து பாரிவேந்தன் அவர்கள் தானா? ஆமாம், நானும் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னா, அண்ணாமலை அவர்களை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அடுத்த பிஜேபியோட தமிழக மாநில தலைவரை வைக்க போறதா கேள்விப்பட்டோம். அதுக்கோடைய முன்னேற்பாடா நம்ம பார்த்தோம். மோடி அவர்கள் இங்க வந்தார் பாத்தீங்களா, அப்ப அண்ணாமலை அவர்களை கீழே உட்கார வச்சுட்டு நைனா நாகேந்திரன் அவர்கள் வந்து மேல அவருக்கு ஈக்குவலா, மோடிக்கு ஈக்குவலா மேல மேடையில் உட்கார வச்ச உடனே எல்லாரும் ஓகே கன்ஃபார்ம் அண்ணாமலையை தூக்கிட்டாங்க, நயினார் வந்து உள்ள வராரு அப்படின்னு முடிவு பண்ணி பேசிட்டாங்க. சரி, எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அண்ணாமலைக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல. ஏன்னா என்னென்னவோ பிளான் போட்டார். போஸ்டர் அடிச்சு பார்த்தாரு, நியூஸ்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாரு, அதுக்கப்புறம் இவருக்குன்னு கொஞ்சம் ஆள் இருக்காங்களா, ஆமாஞ்சாமி போடுறாங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பாருங்க எங்களுக்கு பிஜேபியா அண்ணாமலையா அப்படின்னா நாங்கள் அண்ணாமலையை தான் தேர்ந்தெடுப்போம், அண்ணாமலைக்காகத்தான் பிஜேபியை தவிர பிஜேபிக்காக நாங்கள் வந்து இது பண்ணலை. அதுலேயும் ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆச்சு, இங்கே பாருங்க என் காரில் இந்த பிஜேபி கொடி, இந்த ஃபோட்டோலாம் நான் வச்சது வந்து அண்ணாமலை அவர்களுக்காக தான். இன்றைக்கி அண்ணாமலையே நீங்கள் தூக்குறீங்க, அதனால் நாங்கள் வந்து இந்த கொடியவே ரிமூவ் பண்ணுறேன். அப்போ அண்ணாமலை எப்படி போர்ட்ரேட் பண்ணுறதுனா, நான் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நிஜத்தில் அவர் வெளியில வந்து பேசுறது என்ன, நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பேன். ஆமா, நான் அப்படிதாங்க சொல்ல முடியும். இல்லன்னா மேல வந்து எதிர்த்து பேச. ஆனா சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவர் தான் பிரதமர், அந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது வடிவேல் காமெடி ஒன்று இருக்கும்ல, ஐயா தோற என்ன 50 ரூபா தரேன், அந்த மாதிரி 50 ரூபா கொடுத்து வச்சிருப்பார். நான் வந்து இல்லைன்னா மறுத்து பேசுறேன், இல்லைங்கண்ணா நான் இல்லைங்கண்ணா, ஆமா அப்படிதான் சாதாரண, என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களாண்ணா, நான் போயிட்டு வந்துருவேன், ஆமா அப்படிதான் நான் பேசுவேன். ஆனா நீங்க பின்னாடி இருந்து என்ன சொல்லணும், இல்ல எங்களுக்கு அண்ணன் தான் முக்கியம், பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணும், அண்ணன் தான் பிரதமர், அடுத்த பிரதமர் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டே இருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. நீங்க பாருங்க, அவர் ரொம்ப திறமையான ஒரு ஆளு, அவரை கொண்டு போய் நீங்க ஏதோ சின்னதா ஒரு கூண்டுக்குள்ள, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அடக்கி வைக்க பாக்குறீங்க. அவர் வந்து அடுத்த ஒரு 35 வருஷத்துக்கு நெடுங்காலம் அவருடைய பயணம் இருக்கு, 35 வருஷத்துக்கு நெடுங்காலம் பயணம் இருக்கு. அதனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு லெவல்ல வச்சு இல்லாம பிரதமர் அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆளு அப்படின்னு. அவர் என்ன, அவர் மைண்ட் வாய்ஸ் என்ன நினைக்கும், அண்ணாமலை நான் இது நினைச்சு பார்க்கவே இல்லை, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, நம்ம லிஸ்ட்லயே இது இல்லையே, அந்த ரேஞ்சுக்கு இது வந்து போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த நெருக்கடியில பாத்தீங்கன்னா சீமான், அண்ணாமலை நேத்து சொல் தமிழா சொல் தமிழ் பேராயம் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துல நடந்ததுல பாத்தீங்கன்னா மாறி மாறி, அதாவது என்னன்னா இங்க நம்மளையெல்லாம் வெளியே இருந்து யாரும் இந்த அளவுக்கு பாராட்ட மாட்டாங்க, அதனால உன்னை நான் புகழ்ந்துடுறேன், என்ன நீ புகழ்ந்துரு, மாத்தி மாத்தி புகழ்ந்துப்போ அப்படின்னு சொல்றாரு. அது குறிப்பிட்டு சொல்றாரு, இங்க பாருங்க நான் வந்து முதல்ல என் தாய்க்கு மகன், அப்புறம் தான் வந்து மாமியாருக்கு மருமகன். ஏன்னா அவருக்கு மம்மிக்கு மகனா, மம்மிக்கா மாமிக்கா, அதாவது மாத்தி சொல்லிட்டாரு, மம்மி அதாவது மாமின்னு சொல்றதுக்கு பதில் மம்மின்னு சொல்லிட்டாரு. அது வேற 2 நாளா இது ஓடிட்டு இருக்கு. ஆமா, மீட் பண்ணார் பாத்தீங்களா, நிர்மலா சீதாராமனை சந்திச்சுட்டதா ஒன்று செய்திகள் பரவலாக ஓடிட்டு இருக்கு. இந்த இடையில நேத்து வந்து ரகசிய அறைய பூட்டிட்டு ரகசியமா மீட்டிங் தொடங்குறதுக்கு முன்னால என்னப்பா இது விஷயம் தெரியாம திறந்துட்ட அப்படின்னு, அதாவது சீமானுக்கு சொல்றாரு பாத்தீங்களா, மம்மியா மாமியான்னு. மம்மின்னு கரெக்டா தான் சொல்லணும், அதாவது மாமின்னு சொல்ல வேண்டியது மம்மின்னு சொல்லிட்டாரு. மம்மி யாரு, அவங்க மம்மி இப்போதைக்கு அதாவது அதிமுக அம்மா யாரு ஜெயலலிதா, பிஜேபியோட இப்போதைக்கு மம்மி யாரு நிர்மலா சீதாராமன், அதெல்லாம் அந்த மம்மிக்கு நான் மகனா இருந்துக்கிறேன். மாமியார் சொன்னோடனே நம்மளுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, எந்த மாமியாருக்கு இவரு மருமகனா இருக்க போறாரு, 1ஆ 2ஆ அடிக்கி வைக்கிறது, அதனால நம்மளுக்கு அது தெரியல எந்த மாமியாருக்கு மருமக அப்படின்றது. அடுத்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த டீலிங் பேசுனாங்கன்னா, அது என்ன டீலிங் பேசியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையும் சீமானும்
அடுத்த கட்டமா பிஜேபியில நைனா நாகேந்திரன்லாம் தலைவர் கிடையாது, அண்ணாமலை அவர்கள் தான் தலைவர். இவங்க வந்துட்டாங்களா? ஆமா, இவங்க முடிவை எடுத்து அதையே அமித்ஷா அவர்களுடைய மண்டையை கழுவி பாருங்க தமிழ்நாட்டுல. ஏன்னா இவங்க எல்லாம் போஸ்டர் அடிச்சு விட்டுறாங்க, இந்த மாதிரியான நியூஸ் தொடர்ந்து வருது. இப்ப மோடிஜி வேற வந்துட்டு போனாரு, ஆனா பேச கூட வாய்ப்பு தரல. சோ பார்த்தா அண்ணாமலை இப்படியே போனா நம்ம வந்து கட்சியை விட்டே கூட இவங்க தூக்கிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை அதிமுகவோட கூட்டணி தான். அதுக்கு இடையே யார் வந்தாலும் அண்ணாமலை அவர்கள் சில டேட்டா எல்லாம் கூட கொடுத்து பார்த்தாரு. அதுதான் கழிஞ்ச தேர்தல்ல டேட்டா கொடுத்து ஒண்ணும் இல்லாம மறுபடியும் டேட்டா கொடுக்குறாரு. அதனால அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு, அப்பா தம்பி நீ கொடுத்த டேட்டா எல்லாம் போதும், ஏற்கனவே நீ கொடுத்த டேட்டால தான் நம்ம ஒண்ணும் இல்லாம அதிமுக கூட்டணியை கட் பண்ணி விட்டு நம்ம இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம ரோட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் வந்து சட்டமன்றத்தையும் நான் வந்து விட முடியாது, ஏன்னா சட்டமன்ற தேர்தல் முக்கியம். அதனால உன் டேட்டாவை கன்சிடர் பண்ண முடியாது, ஏதாவது சீட்டு கிடைச்சிடாதான்னு பாக்குறாங்க. ஆனா எனக்கு அதிமுகவுடைய கூட்டணி தான் முக்கியம், இதுக்கு எதிராக யார் வந்தாலும், ஏன் எடப்பாடியே வந்தாலும் எடப்பாடியும் தூக்கிட்டு அதிமுக கைப்பற்ற வேலையை வந்து பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிட்டு. ஆனா இதுக்கு இடையில அண்ணன் சீமான் உள்ளால புகுறாரு. ஏன் என்னவா தனக்கு ஏதாவது சீட்டு கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீலிங் ஓடுதே. அந்த டீலிங் தான் அந்த ரூம்ல போட்ட ரகசிய டீலிங். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2 பேரும் ஒன்னா கூட்டணிக்கு வரோம், ஏன்னா பிஜேபி வந்து எந்த ஓட்டு திமுகக்கு எதிராக இருக்கோ அத்தனை ஓட்டையும் சேர்க்கணும்னு நினைக்குது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்க, சீமான் ஓட்டையும் தூக்கி உள்ள வைப்போம், அது ஒன்றும் வரப்போறது இல்லை, ஏன்னா அது டெபாசிட்டே வாங்காத கட்சி, எந்த மாதிரி ஓட்டு வாங்குச்சு, நோட்டா விட கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்கு, அது நமக்கு தெரியும். பாவம் அமித்ஷா அவர்கள் ஆராய்ச்சி பண்ணல என்னன்னு தெரியல. ஆனாலும் அந்த 1-2 ஓட்டை கூட நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி சீமானை தூக்கி உள்ள போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சீமானை உள்ள தூக்கி போட்டா நைனா நாகேந்திரனுக்கும் சீமானுக்கும் முட்டிக்குச்சுன்னா என்ன பண்றது? அதனால அண்ணாமலையும் இவங்க தான் ஆல்ரெடி குடும்பத்தை அவர் திட்டுறது, அவங்க குடும்பத்தை நான் திட்டுறன்ற அளவுக்கு அவங்க டீலிங்ல இருக்காங்க. அதனால இந்த இதை மிஸ் பண்ண வேண்டாம், அவங்க 2 பேரையும் கூட்டணி போட்டு மறுபடியும் அண்ணாமலை வந்து பிஜேபியிலே தொடரட்டும், அவரை கோஆர்டினேட் பண்ணுறதுக்காக நைனா நாகேந்திரன் தூக்கி உள்ளே போட்டுடலாம். இப்போ எடப்பாடி அவர்கள் எப்படி உட்காந்துருப்பாருன்னா, யாரையும் எதையோ பண்ணுங்க, எனக்கு தேவை சிஎம் கேண்டிடேட், பொதுச் செயலாளர் பதவி அதிமுகல, அதனால யாரா நீங்க டெப்டி சிஎம்மா போடுங்க. இப்போ அமித்ஷா யோசிக்கிறார், அப்படியா எடப்பாடி எப்படி போட்டாலும் வருவார் போல இருக்கு, அதனால மகாராஷ்டிரா டீலிங்கை விட்டுட்டு நம்ம வந்து கர்நாடகா ஸ்டைல ஃபாலோ பண்ணுவோம், அந்த மாதிரி போயிட்டாங்க. ஆமா, கர்நாடகால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிஎம் 2 டெப்டி சிஎம். அப்ப இங்க எடப்பாடி சிஎம், அண்ணாமலையும் சீமானும் 2 டெப்டி சிஎம். அதானே மேடையிலே பார்த்தோமே நேத்து. அதேதான், அதனாலதான் அவ்வளவு பரஸ்பரமா இருந்தாங்க. அண்ணாமலை என்ன சொல்றாரு, அண்ணா நான் வந்து தேசியத்திலேருந்து தமிழை பார்க்குறேங்கன்னா, தமிழ் தேசியத்தை பார்க்குறேங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ் தேசியத்திலேருந்து தேசியத்தை பார்க்குறேன், அது என்ன தேசியம்? அதான் எனக்கு புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆமாம், அவங்க சொல்லுவாங்க தேசியத்துலேருந்து தமிழ் தேசியம் பார்த்தேன், ஆங்கில தேசியம் பார்த்தேன், எல்லா தேசியம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஏன்னா சீட்டு வேணும், அதுக்காக ஏதாவது பேசி தான் ஆகணும். அது மாதிரி ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. இப்போ தலைவலி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் அவருக்கு தான். ஏன்னா ஆசை காமிச்சு மோசம் பண்ணுற மாதிரி நீங்கள் தான் அடுத்த தலைவர் அப்படின்னோடனே நைனா நாகேந்திரன் அவருக்கு என்னன்னா, ஏற்கனவே அண்ணாமலை பல முறை அவரை வந்து காலவாரி விட்டுருக்காரு. இப்போ முன்னாடி தேர்தலுக்கு இந்த 4 கோடி பார்த்தீங்களா, அந்த டீலிங்கே வந்து அண்ணாமலை தான் வந்து காட்டி கொடுத்ததா அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க. ஸோ அண்ணாமலை தான் என்ன பண்றதுன்னா ப்ரெஷர் போடுறாரு, நைனா நாகேந்திரன் மட்டும் அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது, ஏன்னா அவர் வந்து என்னோட மறைமுக எதிரி, அதனால அவர் மட்டும் வந்துடக்கூடாது, எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்றதுனால நைனா நாகேந்திரன் மட்டும் அந்த இடத்துக்கு வராம, அந்த தலைவர் பதவிக்கு வராம பார்த்துக்கிறது தான் வந்து அண்ணாமலையோட உச்சபட்ச குறிக்கோளா இருக்கிறதுனால டெல்லிக்கு கூப்பிட்டு, இங்க பாருப்பா நாங்கள் அண்ணாமலையை வந்து திருப்பி அதே இதில் தான் மாநில தலைவராக தான் இருக்க போறாரு, அந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஒரு கோஆர்டினேட்டராக போட்டுடுறோம், அண்ணாமலை தான் வந்து பிஜேபியோட தலைவராகவே இருப்பார், நீங்கள் வந்து கோஆர்டினேட்டாக இருந்துக்கோங்க அப்படின்ற தகவல் வந்தவொடனே இவர் அடித்து பிடிச்சி இங்கேருந்து டெல்லிக்கு ஓடி கதற போயிருக்காரு. அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீங்கள் தலைகீழே குதிச்சு தலைகீழே தான் குதிப்பேன்னால தலைகீழே நான் குதிக்க ரெடியாக இருக்கேன், தயவு செய்து இந்த மாதிரியான முடிவெல்லாம் எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லி போய் அங்கே பேச போயிருக்காரு. அப்போ வரக்கூடிய நாட்கள்லாம் ரொம்ப அதகலமா இருக்கும் போல் இருக்க. அண்ணாமலை அவர்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, இந்த டீலிங்கை வந்து மோடி அவர்கள் இங்கே வர்றார் பார்த்தீங்களா, அப்போ பேசி
ஆனால் நான் இல்லைன்னா பிஜேபி தமிழ்நாட்டில் ஒன்றும் இல்லைங்கன்னா அதனால நீங்க என்ன எப்படியா இறக்காம பாத்துக்கோங்கன்னு தான் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரியே சுத்தினாரு. வீடியோ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, வந்து இறங்குல இருந்து போய் சேர்ற வரையும் பின்னாடியே சுத்தினாரு. ஆனா அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. நீங்க வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன, வாய்ப்பை நானே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களை வந்து ஒரிசால வச்சு இந்த டீலிங் பேசி முடிக்க போறாங்க. யாருக்குன்னா சீமான், அண்ணாமலை, அதிமுக 3 கூட்டணியில் வரப்போது. எடப்பாடி தான் சிஎம், இவங்க 2 பேர் டெப்டி சிஎம் அப்படின்ற ஒரு டீலிங்கை ஒரிசால வச்சு பண்ண போறாங்க. அதுக்கு முன்னேற்பாடான வேலையை யார் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சைமுத்து பாரிவேந்தர் அவர்கள். அதுக்கு ஒரு மேடை போட்டு கொடுத்து அதுக்கு அச்சாரமா இங்க பாருங்க இவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு நட்புறவு இருக்கு அப்படின்னு பேசியிருக்காங்க. நீங்க சீமான் மேடையில பேசினதை கேட்டீங்களா? அது அந்த மேடையில் தானே, அச்சார மேடை. தமிழ் தமிழ் உயிர், தமிழ் என்னுடைய தாய் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் வந்து உலகெல்லாம் போகக்கூடிய இடத்துல எல்லாம் தமிழை எவ்வளவு உயர்வா பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ், இந்திய மொழிகளுடைய தாயாக தமிழ் இருக்கிறதுல நான் பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி சொன்னதாக சீமான் பேசியிருக்கிறாரு. நான் கேக்குறேன் அப்போ தமிழ் வந்து இவ்வளவு முக்கியமான மொழின்னு ஊரெல்லாம் போய் சொல்றாருல, இந்தியாவில் அறிவிச்சுட்டு போங்க தமிழ் தான் இனி ஆட்சி மொழின்னு. அதுதான் செய்ய மாட்டாங்களே. சரி, நீங்க ஆட்சி மொழியை அறிக்க வேண்டாம், ஏன் அப்ப எங்க மேல இந்தியை கொண்டு வந்து திணிக்கிறீங்க? அதுவும் வேண்டாம். எதுக்கு வந்து தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு அதிக அளவுல நிதி ஒதுக்குறீங்க? ஆனா வாய் மட்டும்தான் தமிழ் தமிழ்னு பேசும். ஆமா, தமிழ்நாடு வரும்போது வேட்டி சட்டைக்கு மாறிடுவாரு, தமிழை பத்தி பெருமையா பேசுவாரு, அளந்து விடுவாரு. பொய்யை தவிர வேற எதுவுமே பேச தெரியாது. நான் பேசுவதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேற ஒண்ணு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட், நான் பேசுவதெல்லாம் பொய்யை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை தூக்கி சொல்லியிருக்காரு. நீங்க தமிழுக்கு இவ்வளவு முக்கியம் கொடுத்துருந்தா தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன நலன்னா செஞ்சீங்க? நீங்கள் வந்து இப்போ நாங்கள் போராடிட்டு இருக்கோம், எம்பி சீட்டெல்லாம் குறையுது அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். குறைஞ்சபட்சம் பார்லிமெண்ட் நடந்துட்டு இருந்து நீங்கள் ஏன் இவ்வளோ போராடுறீங்க? நாங்கள் அறிவிக்கிறோம் அடுத்த 30 ஆண்டு காலத்துக்கு எம்பி சீட்டு அவருடைய எண்ணிக்கை குறையாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொன்னார்ல. தமிழ்நாடு சொல்ல மாட்டோமே, அதை சொல்ல வேண்டியது தானே, அதை சொல்ல மாட்டீங்க. அதுக்கப்புறமா மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம், புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு வேண்டாம்னு சொல்கிறோம், நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. இந்தியை திணிக்கிறீங்க, பட்ஜெட்டில் எங்களுக்கு நிதி ஒதுக்கல, எங்களுக்கு வர வேண்டிய பேரிடர் நிதியையும் தர மாட்டீங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுவீங்க. தமிழருக்கு அகெயின்ஸ்டாக என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எங்கேயா போனால் தமிழர்களோட ஓட்டை வாங்குறாங்க பாருங்க, எங்கே போனாலும் தமிழ் மேற்கோள் காட்டுறாங்க. இதில் பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கும்போது இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் எனக்கு கடிதம் எழுதுறாங்க. அதுல வந்து கையெழுத்து வந்து ஆங்கிலத்துல போடுறாங்க. எங்களுக்கு ஆங்கிலம் படிச்சிருக்கோம், நாங்க போடுறோம், உங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, அதனாலதான் நீங்க ஹிந்தியில போடுறீங்க. நான் கேக்குறேன், நீங்க அங்க நார்த்ல இருக்குல்ல, எத்தனை மாநிலத்துல ஆங்கிலமும் தாய்மொழியும் கற்பிக்கப்படுது அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது. உங்களுக்கு தெரிஞ்சதுலாம் ஹிந்தி மட்டும்தான். நாங்கள் அப்படி இல்லை, எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் சைனீஸ் படிப்போம், ஃப்ரெஞ்சு படிப்போம், எதை வேணாலும் படிப்போம், தாய்மொழியை கைவிடாமல் அதையும் படிப்போம், கூட ஆங்கிலம் படித்து இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் தமிழர்கள் இருக்காங்க. ஏன் அமித்ஷா அவர்களே இங்கே வந்தப்போ பேட்டி கொடுத்தாரு, அதாவது தமிழ்நாட்டில் அதாவது கிராமங்களில் கூட வந்து அரசியல் தெளிவு எல்லாருக்குமே இருக்கு, அரசியல் வயப்பட்டிருக்காங்க. இதை மாதிரியான அந்த அறிவு வந்து நார்த்ல கிடையாது. எனக்கு வியப்பா இருக்கு. இல்ல அப்படி வந்துடக்கூடாதுன்னு தானே இப்படியே வச்சிருக்காங்க நார்த்தை. சரி, நாங்க எங்க அமைச்சர்கள்லாம் இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டு அனுப்புறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அங்கிருந்து வர்றது எந்த மொழியில வருது? ஹிந்தியில வருதா, தமிழ்ல வருதா? நீங்கள் தான் தமிழில் இவ்வளோ அக்கறை இருக்குதுங்க. எங்களுக்கு நீங்கள் அனுப்புகிற தமிழ்நாட்டு மினிஸ்டருக்கு தானே அனுப்புறீங்க, தமிழ்நாட்டு அரசுக்கு தானே நீங்கள் அனுப்புறீங்க கடித போக்குவரத்தெல்லாம். அதெல்லாம் எதில் இருக்கு? நீங்கள் இங்கிலீஷ்லையோ ஹிந்திலையும் அனுப்புறீங்க, தமிழ்ல அனுப்பலாம். நீங்கள் தான் தமிழ் வந்து இந்தியாவுடைய தொன்மையான மொழி, மூத்த மொழி, எல்லா மொழிகளுக்கும் தாய். தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிற லெட்டர் எல்லாம் தமிழில் அனுப்ப வேண்டியது தானே, ஏன் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் அனுப்புறீங்க? உங்களோட முதலை கண்ணீருக்கெல்லாம் இங்கே இருக்கிற தமிழக மக்கள் ஒருபோதும் அசர மாட்டாங்க. அசந்து போகிற தலைவர்களும் எங்கள் தலைவர் கிடையாது. எதிர்த்து நின்று இது பண்ணுறாங்கன்னா நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ணாமலை அவர்களை தான் தொடர போகிறாரா, இல்லை நயினா நாகேந்திரன் அவர்கள் முன்னிலையில் இருக்காங்க, ஆனால் அவர் தலைவர் பதவி வரப்போறாரா, இல்லை அண்ணாமலை அவர்கள் தொடர போகிறாங்களா, இல்லை சீமானுக்கும் அண்ணாமலைக்கும் துணை முதல்வர் பதவி கிடைக்குமா, கூட்டணி வைப்பாங்களா? அதை எடப்பாடி ஏத்துக்கணும். இவங்க இது பண்ணாலும் அதை எடப்பாடி ஏத்துக்கணும்.
நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எடப்பாடி அவர்கள் ஏத்துக்க போறாரா, இவங்க கூட்டணி சேருவாங்களா, சிஎம் 2 டெப்டி சிஎம்மா தமிழ்நாட்டுக்கு என்னன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லா கணக்குகளையும் பார்ப்போம்.